Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. சிவாய நமது திருச்சிற்றம்பலம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ரசனேபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் தான் முக்கியம், ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஆதித்யாதி நவகிரகங்களில் 9 கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு, பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு, சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான். கண்ணுக்கே தெரியாது. எப்படி சொல்கிறீங்கன்னா, பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான். அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்குது? கிரகணம்னு சொல்கிறோம்ல. அப்போது அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய, அந்த காலத்தில் சின்ன பசங்க சொல்லுவோம், சூரியன் கேது, பாம்பு சூரியனை முழுங்குது, பாம்பு சந்திரனை முழுங்குது அப்படின்வாங்க. அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன், அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல், ஒரு 1.5 மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது. அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது. அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம். கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க. எங்கே இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார், நல்லது செய்வாரா கெட்டது. ஏன்னா அது பாம்பு, பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர, ஆனால் விஷம்தான், கொடுமையான விஷம்தான் அது. அது எப்போ கடிக்கும், எப்போ பாதுகாப்பாக இருக்கும், எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட 10 பாம்பை பிடிக்கும்போது 11வது பாம்பை அவனை கடிக்க தான் செய்யுது. நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க. புரியுதா? அப்போ இந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம். அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது யோகத்தன்மையுடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ராகு கேது பயிற்சி, இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவு ஸ்தானங்களில் இருப்பார்களேயானால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். ராகு 3ஆம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல அவர் உட்கார மாட்டார், ஓடிக்கிட்டே இருப்பார். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் பிரயாணங்கள், வண்டி டிராவல்ஸு, பஸ் ஓனர், லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல, வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் அவருக்கு சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க எல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க. அப்போ இந்த ராகு கேது, தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும், முழுமையாக உள்வாங்கணும். இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இவ்வளவு நாள் ஒரு மனக்குழப்பம், ஒரு மன பயம். சார் ராகு ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து, சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுச்சுன்னு வச்சு, தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு அதை அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம். ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும். அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும். அப்போது அதை போல் இந்த ராகு மன பயம், எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியாது. மனசில் தேவையில்லாத பயம், ஸ்ட்ராங்காக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான மனக்குழப்பங்கள், பதற்றம், அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது, யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறது, ஓவராக காமெடி பண்ணுறது, அலட்சியமாக இருக்கிறது, எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் ராகுவுடைய தன்மை. எதுவுமே பேசாமல் இருக்கிறது,
அவன் மனசில் என்ன இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போய் உயிர் வரும். அவ்வளோ மன அழுத்தம், நெஞ்சழுத்தம், இதெல்லாம் கேது. அதோடு மட்டுமல்ல, இந்த ராகு நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். நேற்று வரையிலும் சாதாரணமாக அவங்க கூட நின்று இந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல. நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம். நம்ம நடிகர் சூரி போன்றவர்கள், யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிறதுலாம் ராகு தான் காரணம் அவங்களுக்கு. அந்த யோகமான ராகு 2023, 2021, 2021 மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும். 2021 மார்ச் போல். இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார். அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம், ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க, பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார், ஜெயிச்சிருவார். அப்போ நேற்று வரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தா, இன்றைக்கி தான்ப்பா வெடிஞ்சு பார்த்தா காருன்றா பங்களான்றான் தெரியல, திடீர் வளர்ச்சி. நேற்று வரலும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கண்ணீர் விட்டு இருப்பாங்க, அழுது இருப்பாங்க, கதறி இருப்பாங்க. விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் விலகி இருக்கும். விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும். வீடு தேடி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் வச்சுக்கோண்ணா, நீ வச்சுக்கோண்ணா, நான் வாங்கிக்கிறேண்ணா, எங்கண்ணா போகுது, நீ வச்சுக்கோண்ணா. இது எல்லாம் ராகு. அப்போது ராகுவானவர் என்ன செய்யணும், அதிகமாக கொடுப்பாரு, அதே சமயத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே, பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் ராகு கேது பயிற்சியை பற்றி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் 18ஆம் தேதி அன்றைய தினம் மாலை 4 மணி அளவிலே ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், அதே போல் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். வாருங்கள் நண்பர்களே, பக்தர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, ராகு கேது பயிற்சி போதுமடா சாமி. கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நாளாக, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெற்றிக்காக. இந்த கன்னிராசி அன்பர்கள் கடுமையான உழைப்பாளிகள். நான் பல இடத்துல பல சபைகளிலே எனக்கு எப்போ கேமரா கிடைச்சாலும் அல்லது எனக்கு எப்போ ஆடியோ கிடைச்சாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கன்னிராசி அன்பர்கள் கடுமையான உழைப்பாளிகள், வேர்வை சிந்தக்கூடியவங்க, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, சுறுசுறுப்பானவங்க. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி அதெல்லாம் வெற்றி பெறுமே. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஹையர் லெவலில் அவங்க குடும்பம் இருக்கும். ஆனால் கால நேரம் கடந்த 4 வருடமாக காலுக்கு கீழே போட்டு அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எத்தனையோ பெரிய பெரிய குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ கௌரவமான குடும்பங்கள், அதே போல் தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட கன்னிராசி அன்பர்களாக இருப்பார்களே. ஆனால் கடந்த ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக எந்த வேலையும் நடக்கலை சாமி. எல்லாமே அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரே இடத்துல ஸ்தம்பிச்சு போயிருக்கு, எந்த வேலையும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் ராசியில் இருந்து கேது வெளியில் செல்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். எது முக்கியங்க? கன்னி ராசியிலேருந்து கேது வெளியில் போகிறாரு, ராகு போயிட்டு 6ஆம் இடத்துல மறைகிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் 6, 12ஆக ராகு கேது அமைகிறார்கள். இது சிறப்பு, இது நல்ல யோகம், இது ஒரு அதிர்ஷ்டம். அப்போ கன்னிராசி என்பர்களே, உலகத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வேர்ல்டு வைடு நீங்கள் ஸ்பைஸில் இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ ஸ்பேஸில் இருந்தவங்க கூட கீழே வந்துட்டாங்க இல்லையா? அவங்களும் போய் ஒரு பாருங்க, ஒரு 9 மாதம் கிரகம் யாரையுமே விட்டு வைக்காது. இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். 9 மாதம் அங்கே தங்க வேண்டியதாக போயிடுச்சு. இருந்ததா இல்லையா? அப்போ அவங்க ஜாதகத்தில் இருக்குது 9 மாதம் இருந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு, ஜாக்கிரதையாக வரணும்னு இருக்குது. அப்போது ஸ்பேஸில் இருந்தாலுமே கூட உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், கன்னி ராசி அன்பர்களே,
அந்த மாதிரி போய் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஜெயிக்கக்கூடிய காலம். உங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், உங்கள் கம்ப்ளைண்ட் எதுவாக இருந்தாலும் சரிதான், வெற்றி நிச்சயம். ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு நம்மோட நெருங்கி பழகக்கூடிய தொழில் அதிபர்கள், பிஸ்னஸ்மேன். நம்ம கூட நெருங்கி பழகக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்ட, ஒரு பக்கம் அரசியல் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் விவசாயம் வச்சுருப்பாங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள். சினிமா துறையில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கன்னிராசியில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரையில் 4 பேரை வாழ வச்சு தான் பழக்கம். உருவாக்கக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள், புதனுடைய வீடு. இவங்க ஒரு கன்னிராசி அன்பர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக ஒரு 7 பேர் 10 பேரையாவது தன்னுடைய லைனில் உருவாக்கி வச்சுருப்பார். இது கன்னிராசிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சிறப்புத்தன்மை, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நற்குணம். அப்போ சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கலாம், விவசாயம் சார்ந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அல்லது பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக, தென்னந்தோப்பு, தேங்காய் தோப்பு அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாய பெருமக்கள். அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், நீதித்துறையை சார்ந்தவர்கள், நிதித்துறையை சார்ந்தவர்கள், அப்போது காவல்துறையை சார்ந்த நண்பர்கள், குறிப்பாக நமக்கு நெருங்கிய ஒரு அரசியல் தலைவர், நாம் எல்லாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய, நெருங்கி பழகக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். அப்போது யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும், அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஒரு சேர்மன், டைரக்டர். அதே போல் ப்ரைவேட் ஜாப்னா சிஇஓ, நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ரெசிடென்சியாக இருக்கலாம், ரெசார்ட்ஸாக இருக்கலாம். அப்போ கன்னிராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த மாதிரியான ஜாப், ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ, எங்கே ஜாப் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுகிறது. உங்களுக்கு ஒன்றுமே விஷயம் இல்லை, தடை தான் காரணம். சாமி உங்களை பிடிச்சி கயிறு கட்டி ஒரு தூணில் கட்டி வச்சுருக்கிறாரு, கயிறை அவுத்து விட்றாரு, இனி நீங்கள் ஃப்ரீயாக சுற்றி வரலாம். கேது விலகியது. ஆனாலுமே கூட உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் கன்னிராசி அன்பர்களே, அது குடும்ப உறவுகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பம் சார்ந்த முடிவுகளாக இருக்கலாம். அப்போ சாமி நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே கேது விலகிறாருன்னு சொல்லிட்டீங்க, நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன், நானாக செஞ்சுக்குவானா? ஒரு நிமிஷம். நீங்கள் எந்த முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் கண்டகசனின்னு 7ஆம் இடத்துல சனி ஒன்று வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதனால் அதை மனசில் வச்சு அவர் என்ன செய்ய போகிறாரு, அவர் உங்கள் ஜாதகத்தைப்படி எப்படி ஆக்டிவேட் ஆக போகிறாரு, என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு, உங்கள் ஆக்ஷன் எப்படி இருக்கணும். அப்போ நான் ஒரு புதிய முயற்சி எடுக்கலான்னு இருக்கிறேன் சாமி, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் ஜாப் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன், அல்லது ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி பிரிந்த மனைவிகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். அப்படி நீங்கள் ஏதாவது நல்ல முடிவு எடுக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அல்லது கடன் அடைக்க போகிறீங்க, லோனை க்ளோஸ் பண்ண போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு ஆலோசனை பெற்ற சாமி இங்கே பாருங்க, எனக்கு இதுதான் சப்ஜெக்ட், நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு, 100% எனக்கு அப்படியே பொருந்தது. ஏன்னா கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை அப்படி தான் நம்ம இடத்துல சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் சாமி, எனக்கு பொருந்தது, நான் இதை செய்யலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க, கிட்டேருந்து எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, நீங்கள் வந்துட்டு கூட போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அதுபோல் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டாக புதுசாக செய்வதாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து
ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பானதாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் கன்னி ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி சூப்பராக இருக்கிறது. முழுமையான 100% நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. மகிழ்ச்சியான காலம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.